குழந்தைகளே வணக்கம். நான் உங்களுடைய ரதி அக்கா. எல்லாரும் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா? ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீர்களா? அதுதான் நம்மை பலமாகவும் புத்திசாலியாகவும் ஆக்கும். சரி குட்டீஸ, இப்போ நம்ம 2 அழகான கதைகளை கேட்கப் போறோம். ரெடியா? முதல்ல கழுகு குஞ்சு கதை. அடுத்தது யானையும் சிங்கமும் கதை. முதல் கதை, கழுகு குஞ்சின் தைரியம். ஒரு பெரிய மலை மேல் ஒரு கழுகு அம்மா தன் குஞ்சை வளர்த்துக் கொண்டிருந்தாள். அந்த குஞ்சு இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லை. குஞ்சு: அம்மா, நான் எப்போதாவது வானத்தில் பறக்க முடியுமா? நான் சின்ன பறவைதானே. அம்மா: கழுகு: இல்லை மகனே, நீ சின்ன பறவை இல்லை. நீ ஒரு கழுகு. நீ வானத்தில் உயரம் பறந்து சூரியனைத் தொடக்கூடியவன். ஆனால் குஞ்சு நம்பவில்லை. அது தினமும் குகையின் அருகே மட்டும் பாய்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் பலமாக காற்று வீசியது. குஞ்சு தவறி குகை வாயிலிலிருந்து கீழே விழுந்தது. அது பயந்து கூச்சலிட்டது. குஞ்சு: அம்மா, அம்மா, நான் விழுந்து விடுகிறேன். மேலிருந்து அம்மா குரல் கொடுத்தாள். அம்மா கழுகு: பயப்படாதே. உன் சிறகை விரித்து அசை. பறக்க முடியும். முதல் தடவை தடுமாறினாலும் மெதுவாக குஞ்சு தனது சிறகை அசைத்தது. ஆச்சரியமாக அது பறக்கத் தொடங்கியது. குஞ்சு மகிழ்ச்சியுடன், ஆஹா, நான் உண்மையிலேயே பறக்கிறேனே. பாரு மகனே, தைரியம் இருந்தால் உன் வலிமையை நீ கண்டுபிடிக்க முடியும். மொரல்: நம்முள் உள்ள வலிமையை நம்பினால் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் அடையலாம். இரண்டாம் கதை, யானையின் அறிவு, சிங்கத்தின் ஆச்சரியம். ஒரு பெரிய காட்டில் சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் பெருமையாகச் சொல்வது, சிங்கம்: நான் தான் காட்டு ராஜா. யாராலும் என்னை வெல்ல முடியாது. அதே காட்டில் ஒரு பெரிய யானையும் இருந்தது. அது யாரையும் துன்பப்படுத்தாது. அமைதியாக குளித்து மரக்கிளைகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது. சிங்கம் சவால் விடுத்து, ஏய் யானையே, நீ பெரியவனாக இருக்கலாம். ஆனா வலிமை உள்ளவன் நான்தான். நம்ம இருவரும் சண்டையிடணும். அப்போதான் யாரு வலிமைசாலி தெரியும்னு தெரியும். யானை சிரித்துக்கொண்டு, சிங்கராஜா, உண்மையான வலிமை சண்டையால தெரியாது. அறிவாலும் நல்ல மனதாலும் தெரியும். ஆனால் சிங்கம் கேட்கவே இல்லை. அப்போது யானை ஒரு யோசனை செய்தது. யானை: சரி சிங்கராஜா, இந்த பெரிய மரத்தை என் தும்பிக்கையால் அசைப்பதைப் பார். நீயும் முயற்சி பண்ணு. யானை எளிதாக அந்த மரத்தை பிடித்து அசைத்தது. சிங்கம் முயற்சி செய்தது. பஞ்சுகளால் அடித்தது. பற்களால் கடித்தது. ஆனாலும் மரம் அசையவே இல்லை. யானை: இதுதான் உண்மையான வலிமை. ஆனால் அதை நான் யாரையும் காயப்படுத்த பயன்படுத்தவில்லை. எல்லோரையும் காப்பாற்றுவதற்குத்தான் பயன்படுத்துகிறேன். சிங்கம் வெட்கப்பட்டு தலை குனிந்தது. சிங்கம்: யானை அண்ணா, நீதான் உண்மையான வலிமையானவன். எனக்கு வலிமை இருந்தாலும் அறிவு இல்லை. இனிமேல் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன். அதன்பின் யானையும் சிங்கமும் நண்பர்களானார்கள். காடு முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பியது. மொரல்: உடல் வலிமை மட்டும் போதாது. அறிவும் நல்ல மனமும் தான் உண்மையான சக்தி. குட்டீஸ், இந்த கதைகள் பிடிச்சுதா? நாமும் கழுகு போல நம்ம நாமே நம்பணும். யானை போல அறிவும் நல்ல மனமும் வைத்திருக்கணும். சரி குட்டீஸஸ், நாளைக்கு இன்னொரு அழகான கதையோட சந்திப்போம். பை பை.